நாளைக்கு அப்புறமா ஒரு ஸ்வீட் டிஷ் தான் செய்ய போகிறோம். வேறு ஒன்றும் இல்லை, திடீர்னு ஈவினிங் டைமில் ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிடணும்னு தோணுச்சுது. அதான் வேறு ஒன்றும் இல்லை, ரவையும் இருக்குது, கொஞ்சமாக வீட் ஃப்ளோர் இருக்குது. இதை வச்சு ஏதாவது ஒரு ஸ்வீட் பண்ணலான்னு தான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு கப்பு ரவை எடுத்திருக்கேன். ஒரு கப்புக்கு கோதுமை மாவு, இதில் 2 முட்டை உடைச்சு ஊற்றிக்கலாம். ஒரு வாழைப்பழம். இப்போ நம்ம வடிகட்டி வைக்கிற சர்க்கரை பாகு, சாரி இது கருப்பட்டி தான் நான் எடுத்து வச்சுருக்கேன், ஆல்ரெடி காய்ச்சி வச்சாச்சு. இதை தேவையான அளவுக்கு இனிப்புக்கு நம்ம சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து ஆல்ரெடி கொஞ்சம் தேவையான அளவுக்கே நம்ம ஊற்றிக்கிடும், மொத்தமாக ஊற்றும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடும். அதுக்கப்புறம் தண்ணி வேணும்னா நம்ம ஊற்றிக்கலாம். முட்டை எல்லாத்தையும் நல்லா அடித்து கலக்கிடணும். ஒரு ஈவினிங் டைமுக்கு ஒரு டைம் பாஸ் தான் இது. ஸ்கூல் விட்டு பிள்ளைங்க வந்தோடனே வயிறு பசியில் இருக்கும், அந்த நேரங்களில் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம், நல்ல சுவையாக இருக்கும். தேவையான அளவுக்கு கொஞ்சோண்டி உப்பு போட்டுக்கலாம். அதே தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி. வந்து ரொம்ப கட்டியாக இருக்கக்கூடாது. இதே இப்போ நம்ம ஆயில் டிப் பண்ணியும் ஒருத்தங்க யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா நம்ம இந்த டைப்லேயும் ஊற்றி சாப்பிட்லாம். நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும். கேக் டைப்பில் இதாயிரும். ஆனால் முழுசாக நம்ம ஆயில் வேண்டாம் அப்படின்னு அவாய்ட் பண்ணுறவங்க இந்த மாதிரி நார்மல் குதிரை ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா இதில் வந்து நம்ம மீடியமாக தான் வந்து ஆயில் யூஸ் பண்ணுவோம், ஸோ அதுக்கு இது போதும். ஆயில் ஊற்றியாச்சு. கொஞ்சம் உண்ணியப்ப ஸ்டைலில் தான் இப்போ பண்ண போகிறோம். கேள்விப்பட்டிருப்பீங்க, ஊரில் வந்து ஆயிலில் டிப் பண்ணியும் எடுப்பாங்க, அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி அப்பக்கல்லையும் ஊற்றி எடுப்பாங்க, சாரி மணியரக்கல்லையும் ஊற்றி எடுப்பாங்க. அதுதான் இப்போ நான் பண்ணுறேன். இப்படி ஊற்றியாச்சு. என்ன எப்படி இருந்தாலும் ஸ்வீட் நம்ம தான் சாப்பிட போகிறோம். ஸோ நம்மளோட இது பண்ணுறது எப்போதுமே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு எந்த ஒரு பண்டமோ எந்த ஒரு சமையலோ பண்ணாலும் நம்மளோட மனசார விரும்பி அதை செஞ்சோன்னா அதில் எல்லா ஒரு டேஸ்ட்டும் எல்லாமே பர்ஃபெக்டாக வரும். சும்மா வேண்டாம் விருப்பம் பண்ணோன்னா எதுவுமே நல்லா இருக்காது. அப்படி தான் நம்மளோட இதில் எப்போதுமே நல்லா தான் இருக்கும். ஆல்ரெடி இதே மாதிரி நான் அடிக்கடி அப்பப்போ பண்ணுவேன். ஊர் போயிட்டு வந்து ரொம்ப நாளாக பண்ணவே இல்லை. சரி இப்போ பாப்பா ஸ்கூல் ஆரம்பித்தோடனே ஏதாவது பண்ணுங்க வைங்க அப்படி சொல்லும் போது சரி பிள்ளைங்கள் நம்ம சாப்பிடலாட்டினாலும் பிள்ளைங்களுக்காக பண்ணி கொடுக்கணும். அதனால் இது வந்து நம்ம கருப்பட்டி போட்டிருக்கனால கொஞ்சம் சீக்கிரமாகவே இது வந்து இதாகும். அதுக்காக தான் நம்ம ஃபாஸ்ட்டாக எடுக்கணும், அப்படி இல்லைன்னா எல்லாமே ரொம்ப கருப்பாயிரும். ஏன்னா கருப்பட்டி வந்து நம்மளோட டேஸ்ட் வந்து வேறு மாதிரி இருக்கும், சுகரில் வேறு டேஸ்ட் இருக்கும். நாட்டு சர்க்கரை தான் நம்மளுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதுக்கு கோதுமை மாவும் ரவையும் கருப்பட்டியும் இருந்தாலே போதும். சீக்கிரமாக நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி ஒன்று செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இந்தாருங்கள், சாப்பிடுங்க. எப்படி இருக்கு இனிப்பு? சூப்பரா இல்லை சும்மாவா? என்ஜாய். இதே நம்ம ஊரில் வந்து உண்ணியாப்பம்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து நம்ம எப்படி பண்ணணும்னா பச்சரிசி அப்புறம் உளுந்து வெந்தயம்லாம் போட்டு அதுக்கும் இதே மாதிரி ஈவினிங் நம்ம அரைச்சி வச்சுட்டு காலையில் போல் நல்லா பொங்கி வந்ததுக்கு அப்புறமா கருப்பட்டி இதே டேஸ்ட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள், அது செம்ம சூப்பராக இருக்கும். இது வந்து நம்ம சும்மா ஒரு டெம்பரவரிக்கு அர்ஜென்ட்டாக 5 மினிட்ஸில் ரெடி பண்ணுறது தான். அது வந்து நம்ம ஸ்பெஷலாக பண்ணி அந்த மாதிரி செஞ்சோன்னா டீப்பாக எண்ணெயில் ஊற்றி சாப்பிட்றதுக்கு உண்ணியாப்பா சொல்லுவாங்க. இந்த மாதிரியும் நம்ம செஞ்சு சாப்பிட்டோன்னா செம்ம டேஸ்டியாக இருக்கும். அது ஒரு நாள் இன்னொரு வீடியோவில் போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.